வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்சிஎம்ல டைப் 4 பார்க்க போகிறோம். இதோட எல்சிஎம் வந்து முடியுது. டைப் 4ல் வந்து நான் இப்போ 2 நம்பர் எடுத்துகிறேன், 3,5. இப்போ 3க்கும் 5க்கும் நமக்கு காமன் டேபிள்ஸ் இருக்குதா? கிடையாது. 3யும் 5யும் நமக்கு ஒரே டேபிளில் வராது. ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நான் வீடியோ போடணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு நான் வீடியோ போடுறேன். ஏதாவது ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் நம்ம காமனாக கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ எல்சிஎம் நீங்கள் வந்து இப்படி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதோட எல்சிஎம் என்னென்னா 3 × 5. 3 5s are 15. இதுதான் எல்சிஎம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், 2 5 19. இப்போ 2 5 19 இது எல்லாமே என்னது ப்ரைம் நம்பர் தான். 2 5 19 மூணு நம்பருக்குமே நமக்கு என்ன இல்லை, காமனாக டேர்ம்ஸ் கிடையாது. மூணுமே ப்ரைம் நம்பர். அப்போ எல்சிஎம் வந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலான்னா இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 5s are 10. 2 5s are 10 × 19. அப்போ 10 19s are 190. நமக்கு டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிடலாம். ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு தெரியலன்னா இப்போ 2ம் 5ம் காமன் டேபிள் கிடையாது. 2க்கும் 19க்கும் காமன் டேபிள் கிடையாது. அதே மாதிரி 5 19க்கும் காமன் டேபிள்ஸ்க்கு. அப்போ அந்த 3 நம்பருக்குமே நமக்கு காமனாக ஒரு டேபிள்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.